நம்ம வீட்டில் நேற்று என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர் ஃப்ரை, சாம்பார் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கடுகு, உளுந்தரிசி, ஜீரகம், துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஓப்பன்லேயே வேக வைக்கணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னாக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்குனீங்கனாக்கா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளுக்கு தான் ஒரு பொருளையும் வீணாக்காமல் ஒரு பொருளேருந்து இன்னொரு பொருளாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது மாதிரி நேற்று பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, அரிசி இதெல்லாம் போட்டு அரைச்சி தோசைக்காக வச்சுருந்தேன். அந்த மாவு இருந்துச்சு. அதில் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துட்டு போண்டா மாதிரி போட்டு காலையில் பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்கு. மதியம் வச்ச சாம்பார், பொங்கல், தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு இந்த போண்டாவும் வச்சு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.